இந்த ஆண்டவராகிய தேவன் 2 நாள் சுத்திகரிப்புக்கும் தருகிற வார்த்தையினுடைய தலைப்பு குருடராகவும் செவிடராகவும் இருக்கும் இஸ்ரவேலர். அன்று இன்றைக்கு கிறிஸ்தவர்கள், அன்று இஸ்ரவேலர், இன்று கிறிஸ்தவர்கள். யாராகவும்? குருடராகவும் செவிடராகவும். உடனே நினைச்சிடப்படாது, பாஸ்டர் என்ன செவிடன் விழிச்சியா, பாஸ்டர் என்ன குருடன் சொல்லியான்னு நினைச்சிடப்படாது. ஆமேன். நான் உங்களை குருடன் சொல்லல, உங்களை செவிடன் சொல்லல. வேதம் சொல்லுகிறத உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டவனாக தேவனுடைய சமூகத்திலே நிற்கிறேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவராகிய தேவன் ஆதியாகம புஸ்தகத்தில் ஆதாமும் ஏவாளையும் உருவாக்கி வைத்துவிட்டு அவர்கள் கண் உடையவர்களாக இருந்தார்கள், பார்வை உடையவர்களாக இருந்தார்கள், செவி செவி கேட்கிறவர்களாக இருந்தார்கள். ஆனாலும் அவர்களுடைய நிர்வாணம் காண முடியாமல் இருந்தது. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன் ஜீவனை சிலுவையிலே கிறிஸ்தவ ஜனங்களுக்காக அர்ப்பணித்து தன் இரத்தத்தை சிந்தி தன் மாம்சம் கிழிக்கப்பட்டு ஜனங்களுடைய பாவங்களை எல்லாம் அவர் சுமந்து பரிசுத்தப்படுத்தும்படியாக சிலுவையிலே கோர காட்சியை தொங்கி அவருடைய இரத்தத்தினால் உடன்படிக்கை செய்து அவருடைய இரத்தத்தினால் பாவங்கள் மாற கழுவி அவருடைய இரத்தத்தினால் நம்மை சுத்திகரித்து மறுபடி பிறக்க வைத்து ஆதாமை ஏவாளை போல வாழ்வதற்கான ஒரு சந்ததியாய் நம்மை இங்க வைத்திருக்கிறார். ஆனால் அன்றிருந்த ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் நிர்வாணம் மறைக்கப்பட்டது, பரிசுத்தமானது கண்களில் கண்டது, காதில் கேட்டது. அவர்கள் பாவம் செய்கிறது வரைக்கும், பாவம் செய்த போது நிர்வாணம் அவர்களுக்கு தென்பட்டது. சர்ப்பத்தினுடைய உபதேசம் இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அப்போது நாம் ஒருவேளை சிந்திக்கலாம், பாஸ்டர், பிசாசினுடைய உபதேசத்தை கேட்ட பிறகுதானே அவர்கள் ஆண்டவர் புசிக்க கூடாது என்று சொன்ன அந்த பழத்தை புசித்தார்கள் என்று சிந்தித்து விடக்கூடாது. எப்பொழுது இருதயத்திலே சிந்திக்க தொடங்குகிறார்களோ அப்பொழுது பாவம் செய்தாயிற்று. ஒரு கண்களினால ஒரு வாலிபனை இல்லை ஒரு ஸ்திரீயை இல்லை ஒரு புருஷனை இச்சையால் பார்த்தாலே சிந்தித்தாலே பாவம் செய்தாகிவிட்டது என்று வேதம் நமக்கு திட்ட தெளிவாக சொல்லுகிறது. அன்று அவர்கள் பாவம் செய்வதற்கு முன்னால் அவருடைய கண்களும் காதுகளும் தீயவைகளை கேட்கவில்லை, தீமையானதை காணவும் இல்லை. அவர்கள் காண்கிறதெல்லாம் அவர்கள் கேட்கிறதெல்லாம் பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான காரியங்களாயிருந்தது. அதே வாழ்க்கையை வாழ்வதற்காகவே ஆண்டவராகிய தேவன் சிலுவையிலே அவருடைய இரத்தத்தை நமக்காக சிந்தி அந்த இரத்தத்தினால் பாவ மன்னிப்பை தந்து அந்த இரத்தத்தினால் உடன்படிக்கை செய்து அந்த இரத்தத்தினால் நம்முடைய பாவங்களை கழுவி சுத்திகரித்து மறுபடி பிறக்க வைத்து பாவமில்லாத ஒரு வாழ்க்கையை வாழ வைத்திருக்கிற சமயத்திலே அன்று பாவமா அல்லாத வாழ்ந்த அந்த ஆதாமுக்கு ஏவாளுக்கு காண்கிறதெல்லாம் பரிசுத்தத்தை கண்டார்கள். இன்றைய கிறிஸ்தவர்கள் மறுபடி பிறந்தேன் என்று சொல்லி, இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டேன் என்று சொல்லி, இயேசுடைய சரீரத்திற்கு ஒப்பான பரிசுத்தத்தில் வாழ்கிறேன் என்று சொல்லி காண்கிறதெல்லாம் பரிசுத்தத்தை அல்ல அசுத்தத்தை காண்கிறார்கள். கேட்கிறது பரிசுத்தத்தை அல்ல அசுத்தத்தை கேட்கிறார்கள். அதுதான் கர்த்தராகிய தேவன் இன்று நம்மை பார்த்து சொல்லுகிறார், குருடராகவும் செவிடராகவும் கண்ணிருந்தும் காணாதவர்களைப் போல காதிருந்தும் கேட்காதவர்களைப் போல வாழ்கிற கிறிஸ்தவ ஜென்மங்களுக்கு ஆண்டவராகிய தேவன் கிறிஸ்தவ ஜென்மங்களுக்கு
தருகிற எச்சரிக்கையான வார்த்தை தான் இந்த ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கண்ணிருந்தும் காணாதவர்களை, காதிருந்தும் கேளாதவர்களை கர்த்தர் அழைக்கிறார். கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறவர்களுக்கு நித்திய ரட்சிப்பு உண்டு. இந்த ரட்சிப்புக்கும் நித்திய ரட்சிப்புக்கும் நிறைய நிறைய தொடர்புகளும் நிறைய தூரமும் உண்டு. ரட்சிப்பு அனுதினமும் நாம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. நீதிமான்களே முடிவு பரியந்தம் நிலைத்திருக்காவிட்டால் அவருடைய ரட்சிப்பின் வஸ்திரம் அவருடைய சரீரத்திலிருந்து அவிழ்த்து விடப்படும். நீதிமான்களே, கர்த்தர் நீதிமான்களாய் கண்டவர்களே, கர்த்தர் நீதிமானாய் பேர் சொல்லி அழைத்தவர்களே, விழுந்து போய் ரட்சிப்பை இழக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும் போது நீங்கள் எங்கே போய் நிற்க போகிறீர்கள்? நீங்கள் எங்கே போய் நிற்க போகிறீர்கள்? சிந்தித்து பாருங்கள். பண்ணி இருக்குல்ல, பண்ணி யாருக்கெல்லாம் தெரியும்? பண்ணி தெரியாதவங்க நம்ம நாட்டில் சுருக்கம். அதை சாப்பிட்றவங்க அறுக்குக்கு பிடிச்ச போவாங்க. அறுக்கு கசாப்பு கிடைக்கும், கசாப்பு. அப்ப என்ன சத்தம் போடும்? ஐயோ 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 ஐயோ, கீ கீன்னு விழிச்சுமா? விழிச்சாளா? விழிச்சோம். ஆமேன். அதே சமயத்துல சத்தம் போட, என்ன கொல்ல கொண்டு போவாதடா, கொல்ல கொண்டு போவாதடா, கொல்ல கொண்டு போவாதடான்னு சத்தம் போடும். அதே சமயத்தில் அதை வளர்த்துவதற்காக ஒருத்தன் பிடிக்க போறான், வளர்த்துவதற்காக. அப்பளம் இந்த நாசமா போன பண்ணி தெரியாது, வழக்கக்காக என்ன பிடிக்கிறான் தெரியாம, என்ன கொல்லாத, என்ன கொல்ல. அதுக்கு இருதயத்தின் நினைவை நான் சொல்லிதாரேன். ஆனா சவுண்டு கீ கீன்னு தான் விழிச்சான். என்ன கொல்லாத, என்ன கொல்லாத. இந்த வானம் பார்க்காத, அசை போடாத, தீட்டுள்ள ஒரு மிருகம் அதை வளர்ப்பதற்கு பிடிக்கிறார்களோ இல்ல கசாப்பு கடைக்கு பிடிக்கிறார்களோ என்று பகுத்தறிய தெரியாத, அறிவில்லாத பன்றி கூட்டத்தை போல நம்முடைய திருச்சபையில் உள்ள பிள்ளைகளோ, தேசத்தில் இருக்கிற அநேக பெந்தேகோஸ்து திருச்சபையில் உள்ள பிள்ளைகளும் இருக்கிறார்கள் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆமென். எந்த டவுட்டும் இல்லை. ஒரு துளி கூட நம்ம டவுட் நினைக்க வேண்டிய அவசியமே கிடையாது. நான் 100க்கு 100 அடிச்சு சொல்லுவேன். 100 விசுவாசிகள் தேவனுடைய சமூக தப்பத்தை புசிக்கிறார்கள் என்றால் 1 இல்லாவிட்டால் 2, அதுவும் நிரந்தரம் இல்ல. அப்பப்ப அவர்களும் பண்ணி இந்த அசிங்கத்தை சாப்பிடுகிறது போல சாப்பிடுகிறவர்களும் உண்டு. இந்த பன்றியை போல ஆண்டவராகிய தேவன் ஒருவர் வந்து இந்த பன்றி கூட்டத்தில் இருக்கிற, இந்த உலகத்தின் தீட்டத்தில் இருக்கிற, இந்த உலகத்தின் பாவ சாபத்தில் இருக்கிறவர்களை அழைக்கிறதின் நோக்கத்தை அறியாமல் அவர்கள் அழுது கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து தேவனுடைய அப்பத்தை புசித்து அவருடைய இரத்தத்தை பருகி தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறது நிமித்தம் இந்த உபத்திரவம், இந்த பாடு, இவ்வளவு கஷ்டம், உலகத்தில் இப்படி நடக்கணும், வீட்டில் இப்படி நடக்கணும், சபையில் இப்படி நடக்கணும், இந்த மாதிரி பேசணும் என்று சட்டங்களும் இந்த உபதேசங்களும் வந்து கொண்டிருக்கிறது. இந்த அழைப்பை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் ஒரு பிரச்சனையும் இல்லை என்று சிந்திக்கிறவர்கள் 1000 பேர் மட்டுமில்ல, பல ஆயிரக்கணக்கான பேர் இந்த ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்ற பெந்தேகோஸ் கூட்டத்தார் இருக்கிறார்கள். தெரியுமா? பெரிய பிஷப் என்று பட்டம் பெற்று ஒரு தலைமுறைக்கு முந்தின தலைமுறை 2 தலைமுறை ஆச்சு நினைக்க ஒரு மணவாட்டி சபையாக உருவெடுத்த ஒரு மணவாட்டி சபையாக, நான் அந்த திருச்சபைக்கு பேர் ஒன்று சொல்ல போகல, புரிஞ்சவங்க மட்டும் புரியுங்க, மற்றவங்க இதை உணர்ந்து கொள்வதற்காக மட்டும்தான்.
ஆமென். அந்த திருச்சபையை பழி சொல்வதற்காக அல்ல, அது ஆண்டவருக்கும் அந்த திருச்சபைக்கும் உரியது, நமக்கும் அந்த திருச்சபைக்கும் உரியது அல்ல. ஆமென். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. அதனுடைய அடுத்த தலைமுறைக்கு அந்த பாஸ்டர் மணவாட்டி சபையை நடத்தி கொண்டிருந்த போது தங்களுடைய சொந்தத்தில் மருமகனுக்காக அந்த ஊழியத்தை கொடுத்த போது மருமகனுடைய சூழ்நிலைகள் அந்த உலகத்துக்கு பிரியமாய் இருந்ததினால் அதிலிருந்து ஒரு கோஷ்டி பிரிஞ்சு மணவாட்டி சபையை நடத்திச்சு. ஆதி திருச்சபை என்கிற அந்த மருமகன் நடத்தினது அந்த உலக பிரகாரமான ஒரு ஆராதனையிலே விழுந்து போனது. இந்த மணவாட்டி சபையை நடத்தி கொண்டிருந்த அந்த பாஸ்டர் இன்னைக்கும் ஜீவனோடு இருக்கிறார். அவர் விசப்பு என்கிற பட்டத்தை பெற்றவராய் இருக்கிறார். ஆமென், ஹalleluya. தெரியுமா, அவருக்கு கிளை சபைக்கெல்லாம், கிராமங்களில் இருக்கிற சபைக்கெல்லாம் நகை போட்டு ஞானஸ்தானம் கொடுக்க கூடாது என்கிற சட்டத்தை வைத்தார். அதே பாஸ்டர் அதே தலைமை சபையில நகை போட்டு திருமணத்தை நடத்தி வைத்த, அதுக்கப்புறம் சொல்லல. ஆமென். அப்படிப்பட்ட ஒரு மனுஷனாய் இருக்கிறார். ஆமென், ஹalleluya. வெள்ளைக்கு வெள்ளைக்கு ஒரு குறையும் இல்லை, காதுல மூக்கில இல்லாததுக்கு ஒரு குறையும் இல்லை, அவங்களுடைய அபியாசத்துக்கு ஒரு குறையும் இல்லை. சிந்தித்து பாருங்கள், யோசித்து பாருங்கள். எத்தனையோ மணவாட்டி சபைகள் விழுந்து போன இடத்திலேயும் கர்த்தர் நம்மை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறதுனால் கர்த்தருக்கு 2 கரங்களையும் உசத்தி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறவர்களுக்கு நித்திய ரட்சிப்பு உண்டு. நம்ம ரட்சிப்பு பெறுகிறோம், ஞானஸ்தானம் எடுக்கிறோம், திருவிருந்தில பங்கு போடுகிறோம், தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதற்கு ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஆனா தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதற்கு இன்று நீ ஆயத்தம் தானா என்றால் சின்ன கேள்விக்குறி இல்ல, பெரிய கேள்விக்குறி, பெரிய கேள்விக்குறி. ஆனா செவியிருந்தும் கேட்காதவர்கள் போல, கண்ணிருந்தும் காணாதவர்களை போல இருக்கிறவர்கள் நித்திய ரட்சிப்பு அடைய முடியாது, முடியாது, முடியாது. ஆமென், ஹalleluya, ஹalleluya. அதுதான் பேதுருவில அழகா சொல்லப்பட்டிருக்கிறது. நீதிமானே ரட்சிக்கப்படுகிறது அரிதென்றால் பாவியும் துன்மார்க்கனும் உலகத்தில் இருக்கிற விசுவாசிகளாகிய நீயும் ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிற ஊழியக்காரர்களும் எங்கே போய் நிற்க போகிறார்கள் என்று சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும், யோசித்து பார்க்க வேண்டும். ஹalleluya, 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 ஹalleluya. நம்ம இயேசு நல்லவர். ஆமென் சொல்லலாமே. உற்சாகமா ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. நம்ம இயேசுவுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. வாசிங்க ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 42வது அதிகாரம் 18 24 வரை ஒவ்வொரு வசனமாக நான் வாசித்து உங்களுக்கு சொல்லி தருகிறேன். ஏசாயா 42 18 இருந்து 24 வரை. செவிடரே, அப்ப இதுவரைக்கும் நான் சொன்னேன்னு நினைச்சிருப்பீங்க, நான் பேசினேன்னு நினைச்சிருப்பீங்க. சத்தியமா நான் பேசல. ஆமென். நான் சொல்லல, உண்மையா நான் சொல்லல. பிந்தி வந்தவங்களுக்காக நான் சொல்லியன்னு நினைச்சிடப்படாது, திமிரு பிடிச்சு வாரவர்களுக்காக சொல்லியன்னு நினைச்சிடப்படாது. உங்கள் காதிருந்தும் விருத்த சேதனம் பண்ணல, உங்களுக்கு கண்ணிருந்தும் விருத்த சேதனம் பண்ணல என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆமென், ஆமென், ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஆண்டவர் சுகத்தை தந்தாதான் மற்ற எல்லாம் நமக்கு உண்டு. ஆண்டவர் ஒரு சின்ன குத்தல, சின்ன ஒரு உபத்திரவத்தை சரீரத்தில் இல்ல குடும்பத்தில் தந்துட்டாருன்னா ஒண்ணும் இல்லை, எல்லாமே போயிடுச்சு. அப்ப இந்த குத்தலை வாங்காம இருக்கணும்னா ஆண்டவருடைய சமூகத்துல தன்னை தாழ்த்த வேண்டும். ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை, ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய அத்தனையும் கொடுக்கணும். ஆமென், ஹalleluya.
இல்லைங்க பெரிய வாழை இலையில மரத்துக்கு கொம்பு வந்து நெஞ்சில விழும். ஆமேன். இது முன் உதாரணம். இது முன் உதாரணம். பட்டப்புறவைக்கும் உணர்வரையில் என்ன படணுமோ என்கிற சிந்தனை இருதயத்தில் உருவாகுகிறது. ஆமேன். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. யாருக்கெல்லாம் புரியுது? இருந்தாலும் எனக்கு ஜெபம் பண்ண வேண்டிய கடமை, ஆண்டவரே பட்ட இடத்தை சுகப்படுத்துங்க என்று. ஆமேன். ஹalleluya. அப்ப ஒரு சின்ன உபத்திரம் நம்ம சரீரத்துக்கு வந்துட்டா அப்ப சொல்லுவோம், ஆண்டவரே எனக்கு வர முடியலப்பா, எனக்கு கை வலிக்குதப்பா, நெஞ்சு வலிக்குதப்பா, மூக்கு வலிக்குது, மண்டை வலிக்குதுன்னு வர முடியல. வரக்கு உனக்கு திராணிய பலத்தை தந்தபோது உனக்கு நேரம் இல்லை. ஆமேன். அப்ப ஆண்டவர்கிட்ட என்னதான் நம்ம கேட்கறது? நேரத்தை தாங்க, பலத்தையும் தாங்க என்ன கேட்குக. யாருக்கு நேரம் இல்லை? 24 மணிக்கூர் தந்திருக்கிறாரு. தூங்குவதற்கு 8 மணிக்கூர், வேலை செய்வதற்கு 8 மணிக்கூர், இனி ஒரு 8 மணிக்கூர் எதுக்கு? ஆண்டவரோடு செலவிட. ஆமேன். அதிக உழைப்பு உடலுக்கு இளைப்பு. சோம்பேறி சாப்பிடவும் கூடாது, அதனால உழைக்காம இருக்கவும் கூடாது. ஆமேன். ஹalleluya, ஹalleluya. ஆண்டவரே நான் நிறைய உழைச்சு அதில் உள்ள காணிக்கை அத்திரி ஆண்டவருக்கு தானே தாரேன் சொல்லப்படாது. ஆமேன். திருடனும் உண்டியல கொண்டு சாமி கும்பிட போகும்போது சொல்லிட்டு போவான், சாமி நான் திருட்டிட்டு வர்றதுல பாதிய உனக்கு தாரேன்னு சொல்லுவான். அந்த சாமி அந்த திருட்டில் உள்ள சம்பளத்தை என்ன செய்ய மாட்டான், எடுக்க மாட்டான். ஆண்டவருடைய நேரத்தை திருடி வைத்து விட்டு, ஆண்டவருடைய ஜபங்களை திருடி வைத்து விட்டு, ஆண்டவருடைய துதிகளை திருடி வைத்து விட்டு, ஆண்டவருடைய அதாவது ஆராதனையை திருடி வைத்து விட்டு, அதனால் வருகிற ஆசீர்வாதம் தேவன் அங்கீகரிப்பார் என்றால் எனக்கு தெரியல. ஆமேன். ஹalleluya. பாஸ்டர்கிட்ட கொடுத்தா பாஸ்டர் ஸ்தோத்திரம்ப்பா, இன்னும் நிறைய திறக்கு, ஆண்டு பிள்ளை ஆசீர்வதிங்க, பலத்தை கொடுங்கன்னு சொல்லி சாப்பிட போட்டுருவேன். ஆமேன். ஹalleluya, ஹalleluya. கொடுக்காதவங்களுக்கு நான் ஜெபம் பண்ண தான் செய்வேன். ஆண்டவரே இந்த பிள்ளை தரலப்பா, நல்ல தரக்குள்ள பலத்தையும் உணர்வையும் ஆசீர்வாதத்தையும் கொடுங்கன்னு அவங்களுக்கும் இப்படி தான் ஜெபம் பண்ணுவேன். நல்ல தாரவங்களுக்கும், அதாவது கரெக்டா ஆண்டவர் கொடுக்க வேண்டியதை கொடுத்து, ஆண்டவரை மகிமைப்படுத்தி தருகிறவர்களையும் ஆண்டவரே உமக்கு செலுத்த வேண்டியதை செலுத்தி உம்மை கனப்படுத்துகிறார்கள், உம்முடைய பிள்ளையை கனப்படுத்துகிறார்கள். அது நிமித்தம் பிள்ளையை இன்னும் கனப்படுத்த வேண்டும் என்று இருதயத்தில் வேண்டிக் கொள்வேன். ஆமேன். 3 விதமான வேண்டுதல் இருக்கு. எங்க இருக்கு 3 விதமான வேண்டுதல்? ரட்சிப்பில் இருக்கு, பாவ மன்னிப்பில் இருக்கு, எல்லாத்திலையும் 3 அந்த பரிபூர்ணமா வந்துட்டு இருக்கு. நம்ம அதெல்லாம் பார்க்க போகல. உனக்கு செவி இருக்கிறதா, கேட்கிறதா, கண் இருக்கிறதா, காண்கிறதா, இதை மட்டும்தான் பார்க்க போறோம் என்று. ஆமேன். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. செவிடரே கேளுங்கள். யார் செவிடர்? ஹalleluya. 18வது வசனம் இல்லையா? செவிடரே. அந்த வசனத்தை விட்டுட்டு போக்க ஆண்டவர் விடல. செவிடரே, செவிடரே. பைபிள் எல்லாம் பார்க்காதுங்க. ஒரு வசனத்தை எத்தனை தடவை வாசிப்பியா? ஆண்டவர் உங்களோடு பேசுறத கேளுங்க. ஒருக்க வாசித்தாச்சா பேசுறது. செவிடரே, காது கேக்குதா? காது கேக்குன்னு சொல்றவங்க எல்லாம் ஒரு கையை வைத்து ஒரு அல்லேலியா சொல்லலாமே. அப்பா, அப்ப நீங்க செவிடர் இல்ல, செவிகள் இருந்தும் காது கேளாதவர்கள். ஆமேன். குருடரே. அடுத்து என்ன சொல்லி இருக்காரு? குருடரே. யாரெல்லாம் குருடை? என்ன யாரெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறது? எனக்கு தலை கண்ணாடி எல்லாம் வச்சுதான். கண்ணாடி வச்சிருக்கா வச்சல்லையா? கண்ணாடி வச்சிருக்குன்னு சொல்றவங்க மட்டும் கையை வைத்து ஒரு அல்லையிலேயே சொல்லுங்களா. அப்ப எல்லாருக்கும் கண்ணு தெரியுது. அப்ப எல்லாருக்கும் கண்ணு தெரியுது. ஆமேன். அப்ப யாருமே குருடல்ல. அப்ப இன்னைக்கு நம்ம பிள்ளைகளை பார்த்து ஆண்டவர் குருடனே செவிடனேன்னு ஏன் கூப்பிடுகிறார்? ஏன் கூப்பிடுகிறார்? அப்ப யார் செவிடர், யார் குருடர்? யார் செவிடர்? இப்போ உங்களுக்கு கண்ணாடி வச்சதெல்லாம் உங்களுக்கு தெரியுது. அப்ப யாருமே குருடன் இல்ல,
நான் பேசுறதெல்லாம் உங்களுக்கு கேட்குது. அப்ப யார் குருடர், யார் செவிடர்? ஆண்டவருடைய வார்த்தையில் நிலைத்து நின்னாமல், ஆண்டவர் நமக்காக சிந்தப்பட்ட இரத்தத்தை, அவர் நமக்காக சிந்தின இரத்தத்தை கண்ணால் கண்டோம், அவருடைய பலிபீடத்தில் தெளிக்கப்பட்ட இரத்தத்தை சாட்சியாக கண்டோம், அவருடைய உபதேசத்தை காதால கேட்டோம். அதன்படி செய்யாதவர்கள் குருடரும் செவிடரும். ஆமென். அதான் சொல்றாரு, செவிடரே, குருடரே, நீங்கள் காணும்படி நோக்கி பாருங்கள். நீங்கள் காணும்படி. அப்ப கண்ணு அதாவது கண்ணு உங்களுக்கு பார்வை இல்லைன்னு ஆண்டவர் சொல்லல. ஆனால் தேவனுடைய மகிமையை, தேவனுடைய பிரசன்னத்தை, தேவனுடைய வசனத்தை, தேவனுடைய உபதேசத்தை காணும்படி நோக்கி பார்க்க சொல்லுகிறார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம யாரா இருக்கணும்னா நல்ல சமாரியனா இருக்கணும். நல்ல சமாரியனுடைய ஒரு 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 சாயலும் ஒரு குணநலங்களும் இயேசுனுடைய குணநலமாய் இருந்தது. நல்ல சமாரியன். அதுக்கு முன்னால 3 பேர் வந்தார்கள், விழுந்து கிடந்தவர்களை பார்த்தார்கள், கண்டும் காணாதது போல, அவனுடைய சத்தத்தை கேட்டும் கேளாதது போல போனார்கள். நல்ல சமாரியன் அவன் கூப்பிட்டதை கேட்டதும் கிட்ட போனான், அவனுடைய காயங்களை கண்டதும் எண்ணெய் பூசி கெட்டி சத்திரத்திலே கொண்டு சேர்த்தான். இயேசுவ சாயல்ல இருக்கிறவர்கள், இன்று தேசத்திலே காயப்பட்டிருக்கிறவர்கள், இன்று தேசத்திலே கூப்பிட குரலை கேட்கிறவர்களாய் நீங்கள் நோக்கி பார்த்தால் கர்த்தர் உங்களை நோக்கி பார்ப்பார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது பாப்போம். அவனுக்கு இப்ப சொன்ன காதுல யாராது, நம்ம சொல்லி யாரு கேட்கறது? ஆண்டவரே பார்த்து கொள்ளட்டு. அதுக்கு ஆண்டவர் 3 வருஷம் இங்க ஊழியம் செய்துட்டு இன்னைக்கு பிதாவுடைய வலது பக்கம் இருந்து பேசி கொண்டிருக்கிறார். சிந்தித்து பாருங்கள், யோசித்து பாருங்கள். நீங்கள் காணும்படி நோக்கி பாருங்கள். என் தாசனை அல்லாமல் குருடன் யார்? தாசன்னா யாரு? அவருக்கு பிரியமான பிள்ளைகள் என்ற அர்த்தம். தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள், அழைக்கப்பட்ட பிள்ளைகள், அவருடைய அபிஷேகத்தை ஊற்றப்பட்ட பிள்ளைகள், அதாவது பரிசுத்தாவியை ஊற்றப்பட்ட பிள்ளைகள். அவர் சொல்லுகிறார், அழகா சொல்லுகிறார் பாருங்கள், என் தாசனை அல்லாமல் குருடன் யார்? நான் அனுப்பிய தூதனை அல்லாமல் செவிடன் யார்? சிந்தித்து பாருங்கள், யோசித்து பாருங்கள். அவர் குருட என்னோ செவிட என்னோ வழிபோக்கனை கூப்பிடவில்லை. அவருடைய பணி செய்கிற அவருடைய சீசன் ஆகிய அவருடைய இரத்தத்தையோ அவருடைய சரீரத்தையோ பானம் பண்ணி புசித்து தங்களை நித்தியத்திற்காக, நித்திய உடன்படிக்கைக்காக அழைக்கப்பட்ட தாசனாகிய தேவ பிள்ளைகளை பார்த்து சொல்லுகிறார். உங்களை பார்த்து சொல்லல. அப்படிதானே? யாரெல்லாம் ஆண்டவர் என்னை பார்த்து சொல்லல, அவர்களுடைய தாசனையும் தாசியும் பார்த்து சொல்லுகிறார் என்று சொல்லுகிறவர்கள் மட்டும், என்னை பார்த்து சொல்லல என்று சொல்லுகிறவர்கள் ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. சிந்தித்து பார்க்கணும். கொஞ்சம் அறிவிருந்தா யோசிக்கணும். எத்தனைதான் சொன்னாலும் இந்த பண்டிகை கதை சொன்ன போலதான், அதுக்கு வழக்க பிடிச்சாலும் யாரு வாரதுன்னு தெரியாது, அறுக்க பிடிச்சாலும் யாரு வாரதுன்னு தெரியாது. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் தாசனை அல்லாமல் குருடன் யார்? நான் அனுப்பிய தூதனை அல்லாமல் செவிடன் யார்? உத்தமனை அல்லாமல் குருடன் யார்? கர்த்தருடைய ஊழியக்காரனை அல்லாமல் அந்தகன் யார்? ஆண்டவர் தெரிந்து கொண்டு அவருடைய அப்பத்தையும் அவருடைய ரசத்தையும் அவருடைய இரத்தத்துக்கு பதிலா அவருடைய சரீரத்துக்கு பதிலா புசிக்கவும் பருகவும் அழைக்கப்பட்ட தேவனுடைய தாசர்களை அல்லாமல் வேற யார்? அப்ப குருடன் யார்? தேவனால் அழைத்துக் கொள்ளப்பட்ட கிறிஸ்தவர்கள், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவனுடைய வேலைக்காரர்கள்,
தேவனால் தூதுவிடப்படுகிற தேவனுடைய ஊழியக்காரர்கள். ஆமென். ஹalleluya. உங்களை அல்ல, நீங்க எல்லாம் நல்ல பிள்ளையா. என்ன பிள்ளையா? நல்ல பிள்ளையா. சொல்லுங்களா, கை வச்சு நெஞ்சில கை வச்சு சொல்லுங்களா, நாங்க எல்லாம் நல்ல பிள்ளைன்னு சத்தமா வாச்சு சொல்லலையோ? சொல்லுங்களா, நாங்க எல்லாம் நல்ல பிள்ளைன்னு. ஒருவரும் இல்லை. அப்ப நீங்க தான் குருடர்களோ, நீங்க தான் செவிடர்களோ? நான் சொல்லணும்னு நினைச்சிடக்கூடாது. உறவு பாஸ்டர் அங்க நின்று 40 வயசுலயே எல்லாருக்கும் கண்ணு மங்குது, நான் 70 வயசு என்ன போறோம் கண்ணாடி போடாம பார்த்துட்டு இருக்கேன் என்ன சொல்லிட்டு இருக்கிறவங்கள என்ன பார்த்து இப்படி சொல்லிட்டாரு, என்ன சொல்லியாருன்னு. கண்ணிருந்தும் காணாது, காதிருந்தும் கேட்காது, மூக்கிருந்தும் முகராது, வாயிருந்தும் பேசாது, வயிறிருந்தும் பசிக்காது, கையிருந்தும் வேலை செய்யாது, காலிருந்தும் நடக்காது, இப்படிப்பட்ட உருவத்தை போல கிறிஸ்துவுக்குள் வாழுகிறவர்கள் வாழக்கூடாது. ஆமென். ஹல்லேலூயா. அப்புறம் நான் சொல்லின்னு நினைச்சிடக்கூடாது. நானே உங்களை காணியது 2 மாசத்துக்கு அப்புறம் இன்னைக்கு முழிகிறவு கூட உங்களை நான் பார்க்க முடியல. நல்லா தேடி தேடி பார்த்தேன், இங்கே எங்கே தேடி பார்த்தேன், காண முடியல. பட்டு இன்னைக்கு இதான் பாஸ்டர் எத்தனை நாள் ஆச்சு தான் கண்டு நான் பார்த்து பேசி, என்ன பாஸ்டர்னு கேட்கிறப்படாது, என்னை திட்டி போட்டார்னு சொல்லிடப்படாது. ஆண்டோடைய சமூகத்தப்பத்தை புசிப்பதற்கு வந்த நீ குருடனா செவிடனா? தேவனுடைய சமூகத்து இரத்தத்தை பருவதற்கு நீ வந்த நீ குருடனா செவிடனா? உன்னை நீ தற்பரிசோதித்து பார். உன்னுடைய ஆத்மாவை சற்று கேட்டு பார். உன்னுடைய உள்ளத்தில் கேட்டு பார். உன்னுடைய சிந்தனையில கேட்டு பார். நீ யார்? கேளு, நான் யார்? நான் யார்? குருடனோ செவிடனோ நான் யார்? சிந்தித்து பார்த்து கேளு, யோசித்து பார்த்து கேளு. நித்தியத்தை சுதந்தரிக்க வேண்டுமானால் கேளு. ஆமென். சிந்தித்து பாருங்கள். கழிஞ்ச ஞாயிற்றுக்கிழமை தான் செய்தி தந்திருப்பேன்னு நினைச்சிருக்கீங்க. அதுக்கு முந்தின ஞாயிற்றுக்கிழமை செய்தியில சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். 50 லட்சம் பேர் நடத்தினதுல 2 பேர். நீங்க பரலோகத்துக்கு போவதற்காக இவ்வளவு வாஞ்சையா இருக்கிறீர்கள் என்று நான் அறிவேன். ரோமர்ல அழகா வருகிறது, ரோமர்ல வருகிறது, விசுவாசம் இல்லாத வைக்காதவன் செத்தான், விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். எபிரேயர்ல சொல்லப்பட்டிருக்கிறது, அதாவது கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. கிரியையினால ராகாப் ரட்சிக்கப்பட்டால் இன்னும் நிறைய பேர் அடுக்கிக் கொண்டே வரலாம். ஆனால் அவர்கள் கிரியை விசுவாசத்தில் நிலைத்திருந்ததை காண முடிகிறது. ஐயோ, நான் மூலிகை ஞானஸ்தானம் எடுத்தாச்சு, திருச்சபையில சேர்ந்தாச்சு, நான் ராபோஜர பந்தயம் பொண்ணுகிறேன்னு சொல்லிட்டு நான் விசுவாசிக்கிறேன்னு சொன்னா, கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததுக்கு சமம். ரோமர்ல எழுதியிருக்கு, விசுவாசியாதவன் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியாது. விசுவாசிக்கிறவன் நீதிமானாய் மாற்றப்படும், விசுவாசிக்கிறவன் ரட்சிக்கப்படுவார். அதே இதுல எபிரேயர்ல எழுதி இருக்கிறது, கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. ஆமென். கிரியை இல்லாத நீ விசுவாசிக்கிறேன்னு ஊமை விளையாட்டு விளையாடுறேன்னா நீ செவிடனும் நீ குருடனும் என்று அர்த்தம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் தாசனை அல்லாமல் குருடன் யார்? நான் அனுப்பிய தூதனை அல்லாமல் செவிடன் யார்? உத்தமனை அல்லாமல் குருடன் யார்? கர்த்தருடைய ஊழியக்காரனை அல்லாமல் அந்தகன் யார்? நீ அநேக காரியங்களை கண்டும் கவனியாதிருக்கிறாய். ஆமென். அநேக காரியங்களை கண்டும் கவனியாம என்ன? நல்ல சமாரியனாய் நீ தேசத்துக்காக தேசத்து ஜனங்களுக்காக காயங்கற்றவனா இல்லாம இருந்தா நித்தியத்தை 100% போய் அடைய முடியாது. இந்த 3 நாள் செய்தியில ஒரு இடத்துல வருது,
ஆமென். ஹalleluya. அந்த இடம் வரும்போது கர்த்தர் ஞாபகப்படுத்தின அந்த இடத்தை சொல்லித்தார. ஆமென். ஹalleluya. ஹalleluya. யாருக்கெல்லாம் புரியுது? யார் செவிடன்? யார் குருடன்? நீங்களே தான். நான் சொல்லல, இயேசு சொல்றார். நம்ம எல்லாரையும் பார்த்து நீங்களே தான் சொல்றார். ஆமென். ஹalleluya. ஹalleluya. ஏனென்றால் நீ அநேக காரியங்களை கண்டும் கவனியாதிருக்கிறாய். காண்ற கவனிச்சல்ல. இது நமக்குரியதில்ல, இந்த காரியம் நமக்குரியதில்ல, இந்த பாடு நமக்கு வராது, இந்த உபத்திரவம் நமக்கு வராது, இந்த ஆசீர்வாதம் நமக்கு வராது. அப்போ இது எங்கொண்டு வரும்? எங்கண்டு வரும்? நீ அநேக காரியங்களை கண்டும் கவனியாது இருக்கிறாய். அவனுக்கு செவிகளை அவனுக்கு இருக்கிறாய், கவனியாது இருக்கிறாய். அவனுக்கு செவிகளை திறந்தாலும் கேளாதே போகிறான். ஆண்டவர் இதே கண்ணை திறக்கிறார், செவியை திறக்கிறார். ஆனா காணாமலும் கேளாமலும் போகிறான். இதுல எந்த மாற்றமே இல்லை. 21, கர்த்தர் தமது நீதி நிமித்தம் அவன் மேல் பிரியம் வைத்திருந்தார். அவர் வேதத்தை முக்கியப்படுத்தி அதை மகிமை உள்ளதாக்குவார். பாருங்க, கர்த்தர் தமது நீதி நிமித்தம் அவன் மேல் பிரியம் வைத்திருந்தார். யாரு? அவர்னால் அழைக்கப்பட்டு, அவர்னால் தெரிந்து கொள்ளப்பட்டு, தேவனுடைய மனவாட்டி சபையில் தேவனுடைய ராஜ்யத்துக்காக அழைத்து கொண்டு வந்த உங்களிடம் பிரியம் வைத்தாரா? ஆமென். என்ன வைத்தாரா? பிரியம் வைத்தாரா? நான் எல்லாம் ஆசீர்வாதமான ஒரு காரியத்தை பார்க்க தான் முன்னால ஏசாயில கை போவோம், சங்கீதத்தில் கை போவோம். அப்படியே சும்மா அப்படி கை போன ஏசா டக்குன்னு இதுல ஒரு ஆசீர்வாதம் டக்கு 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 எடுத்துன்னு இருக்கலாம். அல்லிங்கி சங்கீதத்தில் போவோம். ஆமென். ஹalleluya. இந்த ஏசாயில இவ்வளவு தூரம் அவர் தெரிந்து கொள்ளப்பட்ட அவருடைய விசுவாசிகளை, ஊழியக்காரர்களை, போதகர்மார்களை எச்சரிக்கிற வார்த்தை எனக்கு இந்த வாரம் தான் தெரிஞ்சு. ஆமென். ஹalleluya. 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 சிந்தித்து பாருங்கள். அவர் சொல்றாரு, நீ கண் திறக்கப்பட்டும் காணால போற, காது திறக்கப்பட்டும் கேட்காம போற. எப்படி போற? கேட்காம போற. ஹalleluya. ஹalleluya. கர்த்தர் தமது நீதி நிமித்தம் அவன் மேல் பிரியம் வைத்திருந்தார். அவர் வேதத்தை முக்கியப்படுத்தி அதை மகிமை உள்ளதாக்குவார். ஆமென். கர்த்தர் தமது நீதியின் நிமித்தம் அவன் மேல், நம்மே இது, அதாவது உங்கள் மீது பிரியம் வைத்து தான் அழைத்து கொண்டு வந்தாரே தவிர வெறுப்போடு அல்ல, உங்களை மனபாரத்தோடு அல்ல, வியாதனையோடு அல்ல, அழைத்து கொண்டு வந்து ராபோஜன பந்தியில கை போடுவதற்காக உங்களை ஆயத்தப்படுத்துகிற உங்களை பார்த்து இன்று வேதனையோடு இருக்கிறார். தமாசான செய்தி அல்ல, தமாசான காரியம் அல்ல. கர்த்தர் வேதனையோடு என்னிட்ட சொல்லி ஏசாயா எடுன்னு சொன்ன உடனே, ஆண்டவரே ஆசீர்வாதமா கேட்ட உடனே என்ன இல்ல, வேதனையோடு தந்த வார்த்தை, துக்கத்தோடு தந்த வார்த்தை. தேவனுடைய சமூக தப்பத்தை நீ பருகிறாய் என்றால், தேவனுடைய சமூகத்து இரத்தத்தை நீ பருகிறாய் என்றால், உனக்கு இருக்கிற உணர்வுள்ள செவி, உணர்வுள்ள கண் எங்கே என்று கேட்கிறார். பாருங்க, கர்த்தர் தமது நீதி நிமித்தம் அவன் மேல், உங்கள் மேல் பிரியம் வைத்தார். அவர் வேதத்தை முக்கியப்படுத்தி அதை மகிமை உள்ளதாக்குகிறார். இந்த ஜனமோ, வெளியில இருக்கிறவங்களை சொல்வதற்கு ஆண்டவருக்கு பிரியமில்லை. இந்த வார்த்தையெல்லாம் ஒருவேளை இந்த செய்திய மீடியாவில் கேட்கிறவங்களா இருந்தாலும் சரிதான், தேவனுடைய சமூகத்தில் ராபோஜன பந்தியில கை போடுவதற்காக உள்ளவர்களுக்காக மட்டும் அவர்களை பற்றி தான் சொல்லுகிறார். தேவனுடைய பந்தியில கை போடுவதற்கு சீசன் என்கிற தகுதி பெற்றிருக்கணும். சீசன் என்றால் தேவனுடைய வேலைக்காரன்.
தேவனுடைய வேலைக்காரன் என்றால் தேவனுக்கு எதையாவது தன்னுடைய சிந்தனையில, யோசனையில, சரீரத்தின் மூலமா அவருக்காக வேலை செய்கிற வேலை. அதை செய்யாத ஒருத்தன் நாளைய மறுநாள் தேவனுடைய பந்தியில கை போடுகிறது அபத்தம். அது அபத்தம். உங்க மனசாட்சியை தொட்டு கை வச்சு கேளுங்க பாப்போம். இந்த மாசம் கழிஞ்ச திருவிருந்துக்கு முந்தின திருவிருந்துல இருந்து இந்த திருவிருந்து வரை ஆண்டவர் ஊழியத்தை எதையெல்லாம் செய்தீர்கள்? ஆண்டவருடைய வேலை எதையெல்லாம் செய்தீர்கள்? அதை செய்யாத நீ கண்ணிருந்தும் காணாத குருடன், செவியிருந்தும் கேட்காத செவிடன். நீ கண்டு காணாதது போல் போகிற, கேட்டும் கேட்காதது போல் போகிற. உணர்வுள்ள இருதயம் உனக்குள் வரல. அவர் பிரியம் வைத்து அழைத்த ஜனங்களாம், அவர் பாசம் வைத்து அழைத்த ஜனங்களாம். ஆனாலோ இந்த ஜனமோ கொள்ளையிடப்படும், சூறையாடப்பட்டும் இருக்கிறார்கள். கொள்ளையிடப்பட்டும் சூறையாடப்பட்டும் இருக்கிறார்கள். தேவனுடைய வசனம் உங்களுடைய இருதயத்திலிருந்து சூறையாடப்பட்டது. இந்த உலகத்தினுடைய ஆசீர்வாதத்தினால் சாத்தான் உங்களை கொள்ளையிடப்பட்டு வைத்திருக்கிறான். சிந்தித்து பார்க்க வேண்டும், யோசித்து பார்க்க வேண்டும். ஆண்டவராகிய தேவன் அவருடைய சீசனாகிய உங்களை மத்தேயு 26:26 சொல்லப்பட்டிருக்கிறது போல அவர் அப்பத்தை எடுத்து விட்டு வழிபோக்கருக்கு கொடுக்கல, உலகத்தாருக்கு கொடுக்கல, அவருடைய சீசனுக்கு கொடுத்தார். இந்த சீச தத்துவத்தை பெறாமல் நீ தேவனுடைய ராஜ்யத்தில் பங்கு பெறலாம் என்றால் முடியாதது. சிந்தித்து பார்க்க வேண்டும், யோசித்து பார்க்க வேண்டும். என்னை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, என்னை கேட்கிற தேவனுடைய ஜனமே, அந்தோ பரிதாபம். இந்த ஜனமோ கொள்ளையிடப்பட்டும் சூறையாடப்பட்டும் இருக்கிறார்கள். அவர்கள் அனைவரும் கெபிகளிலே அகப்பட்டு காவல் அறைகளிலே அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். பணம் என்கிற அந்த காவலிலே, ஆஸ்தி என்கிற காவலிலே, தொழில் என்கிற காவலிலே, வேலை என்கிற காவலிலே, ஆடம்பரம் என்கிற காவலிலே அடைக்கப்பட்ட கெவிக்குள்ள இருக்கிறார்கள். உலகத்தில் மொத்தத்தில் சொல்ல போனா உலகத்தினுடைய கவலை, உலகத்தினுடைய பாரம், உலகத்தினுடைய சூழ்நிலையில அடைக்கப்பட்ட கவியிலே இருக்கிறீர்கள் என்று ஆண்டவர் உங்களை பார்த்து எச்சரிக்கிறார். கடிந்து கொண்டு எச்சரிக்கிறார். விசுவாசித்தா விசுவாசி, விசுவாசிக்காத அப்படியே விட்டுரு. பாருங்க, உங்களில் இதற்கு செவி கொடுத்து பின் வருகிறதை கவனித்து கேட்கிறவன் யார்? திரும்ப ஆண்டவர் அதான் சொல்றார். அந்த வட்டத்துக்குள்ளதான் நிற்கிறார். இப்படி எல்லாம் சொல்றாரு. எவ்வளவோ உபதேசத்தை கேட்டிருக்கு, சொல்லியிருக்கு, கேட்டிருக்கு, பார்த்திருக்கு. அவங்கள நான் பிரியப்பட்டு தான் அழைச்சி வச்சிருக்கேன். ஆனா என்னுடைய வார்த்தைக்கு யார் செவி கொடுப்பா? அதனால அவர்கள் எது எல்லப்படுவாங்க? கொள்ளையிடப்படும், சூறையாடப்படும் பட்டு இருக்கிறார்கள். அவர்கள் அனைவரும் கெபியில் அடைக்கப்பட்ட காவல் அறைகளிலே அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். தப்புவிப்பார் இல்லாமல் கொள்ளையாகி விட்டுவிடு என்பார், அதை விட்டுவிடு என்பார் இல்லாமல் சூறையாவார்கள். இப்படியெல்லாம் செய்வேன். இவ்வளவு எச்சரிப்பை தந்தோம், இவ்வளவு வார்த்தை தந்தோம். அவர் திரும்ப செல்றார். 23வது வசனத்தை நல்லா எடுத்து வச்சு அந்த வாசிக்கும் போது அதை பாருங்க பார்ப்போம். உங்களில் இதற்கு செவி கொடுத்து பின் வருகிறதை கவனித்து கேட்கிறவன் யார்? நான் அநேக நாள் இருந்து யோசித்தோம், என்னடா சுத்திகரிப்பு, இவ்வளவு தூரம் ஆண்டவர் உயிரை கொடுத்து பேச வச்சாரு, இப்படி பேசுறாரு, இப்படி எல்லாம் சொன்ன. யாருக்கு உணர்வு வந்து அது ஆண்டவருக்கே தெரியுது இல்லையோ? பாருங்க, முதல்ல சொல்றாரு, எப்படி சொல்றாரு? நீ குருடன், நீ செவுடன், நீ கண்ணிருந்தும் கண்ட ஆனா காணாமல் போயிட்ட, கேட்ட உபதேசத்தை கண்ட, உபதேசத்தை கேட்ட, வசனத்தை கண்ட, வசனத்தை கேட்ட, அந்த கேட்காம போயிட்ட. ஆனா உன்னை பிரியப்பட்டு தான் அழைச்சி கொண்டு வந்தேன். ஆனா உன்னுடைய நிர்விசாரத்தினால நீ சிறைப்பட்டு போற, அகப்பட்டு போயிருவேன்னு எச்சரிக்கை தந்த. பாருங்க, அதுக்கு தான் இந்த அந்த சாட்சியை சொன்னேன். எரும மாடு வீட்டுக்குள்ள வந்து மரணத்துக்கு ஏதுவான ஒரு உபத்திரவம் வருகிறது, ஒரு திருவிருந்து ஆராதனையில பங்கு கொள்ளாதது நிமித்தம்.
யோசித்து பாருங்கள். தேவனுடைய கந்தியில கை போடாதவருடைய சூழ்நிலை என்ன கதி? ஞானஸ்தானத்தை எடுத்தும் தேவனுடைய பந்தியில் கை போடாத இருக்கிறவருடைய சூழ்நிலை என்ன? ஒரு மழைக்காக, ஒரு வெயிலுக்காக, ஒரு காற்றுக்காக, ஒரு உலகத்துக்காக, ஒரு பணத்துக்காக, ஒரு 1000 ரூபாய் சம்பளத்துக்காக, இல்லை ஒரு உலகத்தில் தொழிலுக்காக ஆண்டவருடைய உபதேச கூட்டங்களை, ஆண்டவருடைய மகிமையான ஆராதனைகளை பின்னிட்டு தள்ளுகிறவர்களுக்கு என்ன சூழ்நிலை? சிந்திச்சு பாருங்கள், யோசித்து பாருங்கள். ஏன் இந்த அவநிலை? சரி, இப்படியெல்லாம் அகப்பட்டு போவீர்கள் என்று கர்த்தர் எச்சரித்தும் உங்களில் இதற்கு செவி கொடுத்து பின்வருகிறதை கவனித்து கேட்கிறவன் யார்? அவரை சொல்லிட்டார். நான் கேட்கிறாங்க, செவியில கேட்குது, கவனிக்க மாட்டார்கள். கண்ணில காண்றார்கள், ஆனால் அவர்கள் என்ன செய்ய மாட்டாங்க, கண்டு கொள்ள மாட்டார்கள். இப்படிப்பட்ட எச்சரிக்கையெல்லாம் வருகிறது என்பதை கேட்கிறார்கள், ஆனால் என்ன செய்ய மாட்டார்கள், நிர்விசாரமாய் தள்ளுவார்கள். வந்த உறவு, ஐயோ, அப்போ, அம்மோ, ஆண்டவரே, இயேசுவே, பாஸ்டரே, சாமுவேலும் மோசையும் குறுக்கே வந்து நின்னாலும் என்ன செய்ய மாட்டாரா? சொல்லுங்களா, என்ன செய்ய மாட்டாரா? சொல்லுங்களா? செவி கொடுக்க மாட்டேன் என்று சொல்றார். அப்பதான் சொல்லுவேன், பாஸ்டர் சரியில்லை, பண்டு காய்ச்சலா போனா கிட்ட இருந்தா போதும், காய்ச்சல் அப்படியே போச்சு, அப்படியே பாஸ்டர் ஜெபம் பண்ணா போதும், பாஸ்டர் கை வச்சா போதும், பாஸ்டர் காதுல ஜெபம் பண்ணா போதும். ஆனா இப்ப எங்களுக்கு அது இல்லை. செல்லுகிற ஒரு சிலர் புதுசா இல்ல, புதிய அனுபவத்தில் நெருங்கி இருக்கிறவர்கள் இன்றும் அதை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். மற்றவர்கள் சொல்வார்கள், ஏனென்றால் ஜெபிக்கிற ஜெபம் கர்த்தருடைய சமூகத்துக்கு எட்டாது, கர்த்தருடைய சமூகத்தில் போய் சேராது. ஏனென்றால் அதற்கு நீங்கள் தான் காரணம். ஆமே. கடைசியில் யாருக்கு தலையில வந்து விழும்? பாஸ்டர் இப்ப நமக்காக பொறுப்பு எடுக்கல. கேட்டியலாம்? சிந்திச்சு பாருங்கள், யோசித்து பாருங்கள். அதுதான் ஆண்டவர் சொல்றார், உங்களில் இதற்கு செவி கொடுத்து பின்வருகிறதை கவனித்து கேட்கிறவன் யார்? யாரு? எனக்கு கூட இருக்கிறாரு, எனக்கு கூட வாராரு, எனக்கு கூட வேலை செய்யாரு, எனக்கு வீட்டுக்குன்னா என்ன வேணுமே செய்கிறாரு, நாளைக்கு மறுநாள் திருவிருந்து ஆராதனை கூட காய்கறி எல்லாம் வேண்டி கொண்டு மழையில நனைஞ்சு ஓடி ஓடி வாராரு. கேட்கறது யார்? என்னையும் ஒண்ணுன்னா ஓடி வாராரு. சிந்திச்சு பாருங்க. ஆனா கேட்கிறவன் யார்? உங்களில் இதற்கு செவி கொடுத்து பின்வருகிறதை கவனித்து கேட்கிறவன் யார்? மழை வந்தா ஒரு முழு இரவு வேண்டாம், மழை வந்தா ஒரு உபாச கூட்டம் வேண்டாம், வேலை வந்தா வேண்டாம், அது வேண்டாம், இது வந்தா வேண்டாம், ஞாயிற்றுக்கிழமை கூட அதிக அளவுக்குள்ள வருமானம் உள்ள ஒரு ஆசீர்வாதம், 1 கோடி 50,000 50 லட்சம் 10 லட்சம் வந்துட்டா ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கலாம். ஏன்னா நம்ம ஆண்டவர் ஒரு தரவும் பரம ஈவை ருசி பார்த்து மறுபடி நீ அதை இழந்து போனால் திரும்ப பெற்றுக் கொள்ளுகிறது ரொம்ப கடினம். அது கூடாத காரியம் என்று சொல்லி இருக்கு. நான் சொல்லுகிறேன், கூடும், ஆனால் ரொம்ப கடினம். ஆமென். ஹalleluya, ஹalleluya. யாருக்கெல்லாம் புரியுது? ஹalleluya. 24 வாசிங்க பாப்போம். யாக்கோபே, சூறையிட்டு இஸ்ரவேலை கொள்ளைக்காரருக்கு ஒப்பு கொடுக்கிறவர் யார்? அவர்கள் பாவம் செய்து விரோதித்த கர்த்தர் அல்லவோ? யாரை விரோதித்து? பாவம் செய்கிறது நிமித்தம், ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யாதது நிமித்தம், ஆண்டவருடைய ஆத்துமாதாயத்தை செய்யாதது நிமித்தம், ஆண்டவருடைய ஆராதனைகளை புறந்தள்ளுகிறது நிமித்தம் கர்த்தருடைய பார்வைக்கு பாவமாய் மாறுகிறது. இந்த பாவம் செய்கிறது நிமித்தம் அல்லவோ? அந்த வசனத்தை கிளியரா வாசிங்க. யாக்கோபை சூறையிட்டு இஸ்ரவேலை கொள்ளைக்காரருக்கு ஒப்பு கொடுக்கிறவர் யார்? அவர்கள் பாவம் செய்து விரோதித்த கர்த்தர் அல்லவோ? அவருடைய வழிகளில் நடக்க மனதாயிராமல்
அவருடைய வழிகளில் நடக்க மனதாயிராமல் அவருடைய வேதத்துக்கு செவிகொடாமல் போனார்களே. யாருக்கு புரியுது? இந்த வசனத்தை நம்ம விளக்கி தரணுமா இல்ல போதுமா? விளக்கி தரணும்னா கீழே உள்ள வசனத்துல முன் முன் ஒரு ஒரு முன் பகுதியை மட்டும் ஒன்று வாசித்துட்டு தான் விளக்கி தரணும். இல்ல இவ்வளவு தூரம் விளக்குனதுனால இந்த வசனம் எனக்கு புரியுதுன்னு சொல்றவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்களா? சரி, நான் சொல்லி தாரேன். இவர்கள் மேல் அவர் தமது கோபத்தின் உக்கிரத்தையும் யுத்தத்தின் வலிமையும் வரப்பண்ணி அவர்களை சூழ அக்கினி ஜுவாலைகளை கொளுத்தி இருந்தும் உணராதிருந்தார்கள். அது அவர்களை தகித்தும் அதை மனதிலே வைக்காதே போனார்கள். ஆமென், ஆமென். இந்த 25 ஒருக்கா வாசித்துட்டு நான் 24க்கு வாரேன், அப்போ உங்களுக்கு புரியும். இவர்கள் மேல் அவர் தமது கோபத்தின் உக்கிரத்தையும் யுத்தத்தின் வலிமையையும் வரப்பண்ணி அவர்களை சூழ அக்கினி ஜுவாலைகளை கொளுத்தி இருந்தும் உணராதிருந்தார்கள். அது அவர்களை தகித்தும் அதை மனதிலே வைக்காத போனார்கள். கர்த்தர் எப்படி அவருடைய சபையில அவருடைய மனவாட்டியாக இரட்சிப்பின் வஸ்திரத்தை தந்து அழைத்து கொண்டு வைத்தார். ஊடா கர்த்தரை விட்டு விலகிறது நிமித்தம் வருகிற உபத்திரவம் பாடு என்ன என்பதை அறிந்தும் அதை அவர்கள் நிர்விசாரமாய் இருந்தது நிமித்தம் 24வது வசனத்தை 24 வாசிங்க. யாக்கோபை சூறையிட்டு இஸ்ரவேலை கொள்ளைக்காரருக்கு ஒப்பு கொடுக்கிறவர் யார்? அவர்கள் பாவம் செய்து விரோதித்த கர்த்தர் அல்லவோ? அவருடைய வழிகளில் நடக்க மனதாயிராமல் கர்த்தருடைய வழிகளில் நடக்க மனதாயிராமல் கர்த்தருடைய வழிகளில் நடக்க மனதாயிராமல் அவருடைய வேதத்திற்கு செவிகொடாமல் போனார்கள். இது நிமித்தம் வருகிற உபத்திரவம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கண்ணிருந்தும் உணராதவர்களை கர்த்தர் அழைக்கிறார். ஹல்லேலூயா. கண்ணிருந்தும் உணராதவர்களை கர்த்தர் அழைக்கிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. வாசி ஏசாயா 45வது அதிகாரம். கண்ணிருந்தும் காதிருந்தும் உணராதவர்களை கர்த்தர் அழைக்கிறார். ஏசாயா 43வது அதிகாரம் 8லிருந்து 13 வரை. கண்களிருந்தும் குருடனாய் இருக்கிற ஜனத்தையும் காதுகளிருந்தும் செவிடராய் இருக்கிறவர்களையும் புறப்பட்டு வர பண்ணுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப உங்களை அல்ல, இது உலகத்தில் இருக்கிறவர்களை கண்ணிருந்து கண்டும் காதிருந்து கேட்டும் காணாமலும் உணராமலும் இருக்கிறவர்களை கர்த்தர் அழைக்க சொல்லுகிறார். அப்படிதான் ஒரு காலத்தில் இருந்தோம், கர்த்தர் அழைத்திருக்கிறார். இன்னும் நீ காதிருந்தும் கேட்காத கண்ணிருந்தும் காணாதவர்களாயிருந்தால் அந்தோ பரிதாபம். என்னது அந்தோ பரிதாபம்? சிந்தித்து பாருங்கள். கண்களிருந்தும் குருடனாயிருக்கிற ஜனத்தையும் காதுகளிருந்தும் செவிடனாயிருக்கிறவர்களையும் புறப்பட்டு வர பண்ணுங்கள். சகல ஜாதிகளும் ஏகமாய் சேர்த்து கொண்டு சகல ஜனங்களும் கூடி வரட்டும். இதை அறிவித்து முந்தி சம்பவிப்பவைகளை நமக்கு தெரிவிக்கிறவன் யார்? கேட்டு மெய்யென்று செல்லக்கூடும்படிக்கு அவர்கள் தங்கள் சாட்சிகளை கொண்டு வந்து யதார்த்தவான்களாய் விளங்கட்டும். புரியுதா உங்களுக்கு? ஃபர்ஸ்ட்ல சபையில இருந்த, அதாவது அழைக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் குருடாய் இருக்கிறீர்கள் என்று சொன்னார். இப்ப யார் குருடராய் இருக்கிறார்கள்? யார் செவிடராய் இருக்கிறார்கள்? நீங்கள் அல்ல. நீங்கள் முதல்ல சொன்ன வார்த்தைக்கு செவி கொடுத்து மனம் பொருந்தே கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுவீர்கள். ஆனால் ஆண்டவராகிய தேவன் உங்களை பார்த்து சொல்லுகிறார், அப்படிப்பட்டவர்களை ஏகமாய் அழைத்து வாருங்கள். சகல ஜாதிகளும்
ஏகமாய் சேர்த்து கொண்டு சகல ஜனங்களும் கூடி வரட்டும். இதை அறிவித்து முந்தி சம்பவிக்கங்களை நமக்கு தெரிவிக்கிறவன் யார்? கேட்டு மெய் என்று சொல்லக்கூடும்படிக்கு அவர்கள் தங்கள் சாட்சிகளை கொண்டு வந்து யதார்த்தவான்களாய் விளங்கட்டும். இதுதான் விசுவாசம். கிரியையினால என்ன செய்யுமா? நிலவரப்படுத்த முடியும். கிரியையினால விசுவாசத்தை தேவனுக்கு வெளியரங்கப்படுத்த முடியும். விசுவாசம் இல்லாத, கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததா இருக்கிறது. நீங்கள் விசுவாச பிள்ளைகளாயிருந்து ஆவியினாலும் ஜலத்தினாலும் மறுபடி பிறந்து தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்கிற பிள்ளைகளாய் இருந்து இருக்கிறீர்கள் என்றால், நீங்கள் ஒரு காலத்தில் கண்ணில்லாதவர்களை போல காதில்லாதவர்கள் போல இருந்தவர்களை கர்த்தர் உங்களை அழைத்து கொண்டு வந்தது ஒரு மனுஷன் மூலமாய் என்பதை புரிந்து கொண்டிருப்பீர்களானால், நீங்களும் கண்ணில்லாதவர்களாய் இருக்கிறவர்களையும் காதில்லாதவர்களாய் இருக்கிறவர்களையும் அழைத்து ஏகமாய் கூட்டி வாருங்கள். அந்த சாட்சியின் மூலம் உங்களை தேவனுடைய ராஜ்யத்திலே விசுவாச பிள்ளைகளாக நிலைத்திருக்கும்படி அதை வெளிப்படுத்துங்கள் என்று சொல்லுகிறார். இல்ல கிரியை இல்லாம நீ என்ன காணிக்க கொடுத்தும், எத்தனை பந்தியில இருந்தும், எத்தனை துதிச்சியும், என்னதான் செய்தும், நோ, ஆவியில செத்ததுக்கு சமம். ஆமேன், ஆமேன், ஹல்லேலூயா. சகல ஜாதிகளும் ஏகமாய் சேர்த்து கொண்டு சகல ஜனங்களும் கூடி வரட்டும். இதை அறிவித்து முந்தி சம்பவிப்புகளை நமக்கு தெரிவிக்கிறவன் யார்? கேட்டு மெய்யென்று சொல்லக்கூடும்படிக்கு அவர்கள் தங்கள் சாட்சிகளை கொண்டு வந்து யதார்த்தவான்களாய் விளங்கட்டும். விளங்க செய்கிறீங்களா? இல்ல பாஸ்டர், நான் ஆண்டவருக்கு பொதுவா சொல்றேன், இது வேற யாருக்கும் தெரியாது, எனக்கு ஆண்டவருக்கு உள்ள காரியம் நான் தினந்தோறும், அதாவது பாடுகள் உள்ளவர்களுக்காக ஜெபம் பண்றேன், பாடு உள்ளவர்களுக்காக செய்கிறேன். நான் காணும் போதெல்லாம் எப்படி அவங்க வேலைக்கு போற இடத்துல, அவங்க காரியத்துக்கு போற இடத்துல, அவங்க வேலைக்கு ஊடாக, அவங்க தொழிலுக்கு ஊடாக, அவங்க சோலிக்கு கூடாக நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டே இருக்கிறேன். நோ, சாட்சியாய் விளங்கும்படி செய்ய வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்கு தெரிவிக்கிறவன் யார்? கேட்டு மெய் என்று சொல்லக்கூடும்படிக்கு அவர்கள் தங்கள் சாட்சிகளை கொண்டு வந்து யதார்த்தவான்களாய் விளங்கட்டும். நானே அவர் என்று நீங்கள் உணர்ந்து என்னை அறிந்து விசுவாசிக்கும்படிக்கு நீங்களும் நான் தெரிந்து கொண்ட என் தாசனும் எனக்கு சாட்சிகளாய் இருக்கிறீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அது நானாயிருந்தாலும் நீங்களாயிருந்தாலும் கர்த்தரிடத்துல இந்த கிரியையை நடப்பிக்கிறவர்கள் கர்த்தரிடத்துல அன்பாய் இருக்கிறீர்கள், சாட்சியா இருக்கிறீர்கள் என்று அர்த்தமா? நாளை மறுநாள் பந்தியில கை போடணுமா வேண்டாமான்னு தீர்மானிச்சுக்க. இந்த வசனத்துக்குள்ள இப்படி எல்லாம் இருக்கா, இந்த ஏசாயில இப்படி எல்லாம் இருக்காமன்னா ஆச்சரியமா இருந்தது. என் இருதயமே அந்தகாரப்பட்டது, என் இருதயமே ஆச்சரியத்தில் துள்ளினது. சிந்தித்து பாருங்கள். நீங்க இயேசுக்கு பிள்ளைன்னா, நீங்க ஞானஸ்தானம் எடுத்தது சரின்னா, நீங்க பாவங்கள் மாற கழுவினது சரின்னா, சாட்சியை கொண்டு பகிரங்கமாய் நிறுத்துங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த வருஷத்துல எத்தனை சாட்சியை கொண்டு நிறுத்தினீர்கள்? ஆண்டவர் எனக்கு சுகம் தந்தார், ஆண்டவருக்கு வயிற்று வலியை தீர்த்தார், ஆண்டவர் எனக்கு தலைவலியை தீர்த்தார், கால் வலியை தீர்த்தார், முதுகோலியை தீர்த்தார், என் பிள்ளைக்கு சுகம் கிடைச்சது, இப்படி ஒரு ஆக்சிடென்ட் நடந்தது, பாதுகாத்து பெரிய ஒரு வாழையில உள்ள ஒரு தண்டு வந்து விழுந்தது, மூக்கில விழுந்திருந்தா நான் செத்து போயிருப்பேன், கர்த்தர் அதிலையும் இப்படி எல்லாம் சாட்சியை சொல்லுகிறோம். இன்னும் சாட்சி சொல்லுகிறோம், ஆண்டவருடைய கரத்திலிருந்து இரத்தம் தெளிக்கப்படுகிறது, அவர் பலிபீடத்தில், அப்படி இதெல்லாம் சாட்சி சொல்லுகிறோம். கிரியை உள்ள சாட்சி, கிரியை உள்ள சாட்சி. நினைச்சு பாருங்கள், சிந்தித்து பாருங்கள். வேத வசனம் சொல்லுகிறதை சற்று கவனித்துக் கொள்ளுங்கள்.
சகல ஜாதிகளும் ஏகமாய் சேர்த்து கொண்டு சகல ஜனங்களும் கூடி வரட்டும். இதை அறிவித்து முந்தி சம்பவிப்பவர்களை நமக்கு தெரிவிக்கிறவன் யார்? கேட்டுமை என்று சொல்லக்கூடும்படிக்கே அவர்கள் தங்கள் சாட்சிகளை கொண்டு வந்து யதார்த்தவான்களாய் விளங்கட்டும். நானே அவர் என்று நீங்கள் உணர்ந்து என்னை அறிந்து விசுவாசிக்கும்படிக்கு நீங்களும் நான் தெரிந்து கொண்ட என் தாசனும் எனக்கு சாட்சிகளாய் இருக்கிறீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கு முன் ஏற்பட்ட தேவன் இல்லை, எனக்கு பின் இருப்பதும் இல்லை. ஆணையிட்டு சொல்லுகிறார். எனக்கு முன்ன இப்படி ஒரு தேவன் இருந்ததும் இல்லை, இனிமே இப்படிப்பட்ட தேவன் இருப்பதும் இல்லை. நீங்கள் சாட்சி வழங்கும்படி செய்யுங்கள். இந்த மாசம் எத்தனை சாட்சியை கொண்டு நிறுத்தினீர்கள்? நமக்கு உபவாச கூட்டத்துக்கே நேரம் இல்லை, சுத்திகரிப்புக்கே நேரம் இல்லை, முழுஇரவுக்கே நேரம் இல்லை. ஞாயிற்றுக்கிழமை எப்படியெങ്കിലും அது வேற வழி இல்லாமல் வந்து சேருகிறோம். திருவிருந்துக்குன்னா என்ன பாடுபடுகிறோம். மாசத்துல இந்த 3 நாளும் என்னெல்லாம் சோழியெல்லாம் ஒதுக்கி வச்சிருக்கிறோம், என்னெல்லாம் தள்ளி வச்சுட்டு வாரோம் என்ன சிந்திக்கிற கூட்டத்தில் இருக்கிறீர்களே தவிர தேவனுடைய சமூகத்தில் பகிரங்கமாக ஆண்டவருக்கு நான் சாட்சி உள்ளவனாயிருக்கிறேன், விசுவாசிக்கிறவனாயிருக்கிறேன் என்கிற கிரியையை நிலைநாட்ட ஒருவரும் இல்லை. அதான் ஆண்டவர் தேடுகிறார். தேடினேன் ஒருவனும் இல்லை, ஒருவனும் இல்லை. நானே அவர் என்று நீங்கள் உணர்ந்து என்னை அறிந்து விசுவாசிக்கும்படிக்கு நீங்களும் நான் தெரிந்து கொண்ட என் தாசனும் எனக்கு சாட்சிகளாக இருக்கிறீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கு முன் ஏற்பட்ட தேவன் இல்லை, எனக்கு பின் இருப்பதும் இல்லை. நானே கர்த்தர், என்னை அல்லாமல் இரட்சகர் இல்லை. சிந்தித்து பாருங்க. இந்த உலகத்துல நம்ம பிள்ளைகளுக்கு சம்பாதித்து வைக்கணும், நான் இதெல்லாம் வேண்டான்னு சொல்லலை. பிள்ளைகளுக்கு சம்பாதித்து வைக்கணும், பிள்ளைகளுக்கு கல்யாணத்துக்கு பணம் பார்க்கணும், வீடு கட்ட பணம் பார்க்கணும், கார் வேண்ட பணம் பார்க்கணும், சைக்கிள் வேண்ட பணம் பார்க்கணும், பிள்ளைகளுக்கு தின்பண்ட பணம் பார்க்கணும். இதுக்கெல்லாம் எவ்வளவு நேரத்தை கொடுத்து உழைக்கிற நீ 70 மீறினா 80 இந்த உலகத்தில் அழிஞ்சு போகிற பொருளுக்காக இவ்வளவு நேரத்தையும் இவ்வளவு அதாவது எனர்ஜியும் இவ்வளவு காரியத்தையும் செய்கிற நீ நித்திய காலமாக ஆண்டவருடைய சமூகத்தில் இருந்து ஆண்டவர் பாடி துதித்து ஆண்டவரை போல மகிமைப்படக்கூடிய நித்திய காலமாக வாழ்வதற்கு நீ ஒவ்வொரு நாளும் என்னத்தை கொடுக்கிற, என்ன நேரத்தை கொடுக்கிற, ஒரு வாரத்தில் எவ்வளவு நாள் கொடுக்கிற, ஒரு மாசத்துல எவ்வளவு நாள் கொடுக்கிற, ஒரு வருஷத்துல எத்தனை நாள் கொடுக்கிற? நோ கொடுக்கிறேன்னா நீங்க சொல்லுவீங்க, ஆமா பாஸ்டர் காலத்தை எழுந்திருச்சு 1 மணிக்கு ஜோம் பண்ண சொல்லி இருக்கிறீர். உண்மையா நான் முடிஞ்ச அளவு ஜோம் பண்ணி இருக்கேன், கூடுதலும் போகுது குறையும் வருது. ஆனா அந்த பிரசனத்தை உணர்கிறது ஜோம் பண்றேன். அது ஆண்டவருடைய சமூகத்தில் நீ நிலைத்து நின்று ஆண்டவருடைய சமூகத்தில் நீ சாட்சியை கொண்டு நிறுத்துவதற்கான அனுதினமும் பாவ மன்னிப்பு கேட்கிற ஜபம். இதை செய்யாவிட்டா நீ செத்து போனேன்னு அர்த்தம், நீ வாழ்ந்த செடம்னு அர்த்தம். அந்த ஜபம். இனி ஆண்டவருடைய சமூகத்தில் உபவாசம் இருக்கிறேன்னா எதுக்காக உபவாசம் இருப்பீங்க? ஒன்னில் கிருபைகளுக்காக, இல்லை பிள்ளைகளுக்கு ஒரு பாடுகளுக்காக, ஏதாவது ஒரு ஆசீர்வாதத்துக்காக. அது உலகத்தில் நீ வாழ்வதற்காக, உன் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பதற்காக செய்கிற ஜபம். அனுதினமும் வேதம் வாசிக்கிறோம். இப்படி டெய்லி 1 மணிக்கூர் 2 மணிக்கூர், இது உன்னுடைய குடும்பத்துக்காக, உனக்காக, உன் சரீரத்துக்காக, உன் பிள்ளைகளுக்காக கொடுக்கிற நேரம். இது அல்ல, இது அல்ல. அதெல்லாம் உனக்காக செய்கிற ஒரு காரியம். ஆண்டவருக்காக நீ என்னத்தை கொடுக்கிற? பீட்டர் உங்களை அழைக்கல, கர்த்தர் அழைக்கிறார். கர்த்தருக்கு செவி கொடுத்து கர்த்தருக்கு ஊழியம் செய். நீ ஆண்டவரிடம் வைத்திருக்கிற விசுவாசம், ஆண்டவருக்கு நீ விசுவாசி என்கிற அந்த பட்டத்தை உடையவர்களா இருக்கிறீர்கள் என்றால், இல்ல ஆண்டவருடைய ஊழியக்காரனா இருக்கிறீர்கள் என்றால், ஆண்டவருடைய ஊழியக்காரியா இருக்கிற என்றால், தேவனுடைய சமூகத்தில் பகிரங்கமாய் உன்னுடைய சாட்சியை கொண்டு நிலைநிறுத்து, கிரியையினால் நிலைநிறுத்து. அதான் உண்மை. ஒரு பாடு வந்துட்டா, பிள்ளைக்கு ஒரு காய்ச்சல் வந்துட்டா, உலகத்துக்கு ஒரு பாடு வந்துட்டா, இல்லை நமக்கு ஒரு பாடு வந்துட்டா, இல்லை ஒரு வறுமை வந்துட்டா, ஒரு கஷ்டம் வந்துட்டா, தொழில் முடங்கிட்டா, இல்லை வேலை முடங்கிட்டா, என்ன எரிச்சல் வருது?
அதே ஆண்டவருடைய ஆராதனை முடங்கின, ஆண்டவருடைய ஜெபம் முடங்கின, ஆண்டவருடைய ஊழியம் முடங்கினா இதே எரிச்சல் என் தேவனுக்கு வராதோ? இதே எரிச்சல் என் தேவனுக்கு வராதோ? உன்னை போல் மனுஷனோ? வேதம் சொல்லுகிறது, அவர் எரிச்சல் உள்ள தேவன், அவர் சமாதானத்தின் தேவன், அவர் ஆறுதல் அளிக்கிற தேவன், அவர் சங்கரிக்கிற தேவன். சங்கார தூதனை அனுப்பி சங்கரிக்க விட்ட போது அவருடைய பிள்ளைகளை வீட்டில் குறுக்கே நின்றாராம். ரத்தம் பூசப்பட்ட பிள்ளைகளுடைய வீட்டில் குறுக்கே நின்றாராம். பாத வீட்டுக்குள்ளே ஏறாமல் இருப்பதற்கு. அவ்வளவு தூரம் அவருடைய ஜனங்களுக்காக மனம் இரக்கம் உள்ளவர், எதையும் செய்ய வல்லவர். அதனால்தான் தன்னையே ஜீவ பலியாய் தந்தார். அந்த இயேசுவுக்கு நீ என்ன செய்து கழிச்ச? எத்தனை சாட்சிகளை கர்த்தருடைய சமூகத்தில் இந்த வருஷத்தில் 6 மாசம் ஆகுது, எத்தனை சாட்சிகளை கர்த்தருடைய சமூகத்தில் கொண்டு நிறுத்தின. வார அப்பம் விட்ட, தின்னிய, ஜூஸை குடிக்கிற, ஜோம் பண்ணுகிற, ஓ சூப்பரா இருந்து, நல்லா இருந்து, இன்னைக்கு அப்படி இருந்து, இன்னைக்கு ஆராதனை இப்படி இருந்து, பாஸ்டர் பண்ணது இப்படி இருந்து, சின்ன பாஸ்டர் பண்ணது இப்படி இருந்து, எல்லாம் பேசுறோம். ஆண்டவருக்கு என்ன செய்த? ஆண்டவருக்கு யாதை செய்த? சிந்தித்து பார், யோசித்து பார், பார்த்துட்டு பந்தியில கை போடு. ஆண்டவருக்கு எத்தனை சாட்சிகளை கொண்டு நிறுத்தினா என்பதை புரிந்துவிட்டு ஆண்டவருடைய சமூகத்து அப்பத்தை புசியுங்கள். நானோ அறிவித்து ரட்சித்து விளங்க பண்ணினேன், உங்களில் இப்படி செய்யத்தக்க அந்நிய தேவன் இல்லை, நானே தேவன் என்பதற்கு நீங்கள் எனக்கு சாட்சிகள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்களை சாட்சியாக கொண்டு நிறுத்தின கர்த்தர் சொல்லுகிறார், நீ கர்த்தருக்கு விசுவாசியா இருந்தால் நீங்கள் எத்தனை சாட்சிகளை கொண்டு நிறுத்தினீர்கள் என்று. ஆமென். நான் உண்டாகுவதற்கு முன்னும் நானே இருக்கிறேன், என் கைக்கு தப்புவிக்கத்தக்கவன் இல்லை, நான் செய்கிறதை தடுப்பவன் யார்? புரிஞ்சிருக்கும், இந்த வசனத்தில் புரிஞ்சிருக்கும். அநேக பேருக்கு புரியும், ஞானம் உள்ளவர்களுக்கு புரியும், பௌத்தரிய புத்தி உள்ளவர்களுக்கு புரியும், ஆண்டவர் தந்த ஞானமும் புத்தியும் உள்ளவர்களுக்கு புரியும் இந்த வசனம். ஆமென். நான் உங்களுக்கு நானே அறிவித்து நாள் உண்டாகுவதற்கு முன்னும், நாள் உண்டாவதற்கு முன்னும் நானே இருக்கிறேன், என் கைக்கு தப்புவிக்கத்தக்கவன் இல்லை, நான் செய்கிறதை தடுப்பவன் யார்? அப்படிப்பட்ட தெய்வத்துக்கு நீ ஆராதனை செலுத்துவதற்கு, ஜெபிப்பதற்கு, சாட்சியாக கொண்டு நிறுத்துவதற்கு நீ அருகதை இல்லாத, தேவனுடைய அன்பு இல்லாதவர்களாயிருப்பீர்கள். அந்த பரிதாபம், அந்த பரிதாபம். உலக ஆசீர்வாதத்துக்காக எவ்வளவோ ஜெபம் பண்ணுறோம், எவ்வளவோ உபவாசிக்கிறோம், எவ்வளவோ ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்கிறோம். உன்னதத்தின் ஆசீர்வாதத்துக்காக தேவனுடைய சமூகத்தை அப்பத்தை புசிப்பதற்கு நீ ஆயத்தமா இருந்து தேவனுடைய சீசனாய் சீசியாய் இருக்கிறாயா என்பதை நீ சற்று யோசித்து பார். என்னை கேட்கிற தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். ஞானம் உள்ளவர்கள் புரிந்து கொள்ளுங்கள். அவர் சொல்லுகிறார், நாள் உண்டாவதற்கு முன்னே நானே இருக்கிறேன், என் கைக்கு தப்புவிக்கத்தக்கவன் இல்லை, நான் செய்கிறதை தடுப்பவன் யார்? முடியாது. ஆண்டவருடைய இரக்கம் இல்லாம, ஆண்டவருடைய தயவு இல்லாம நீ வாகனத்தில் போகிற, நடந்து போகிற, இல்ல பஸ்ல போகிற, இல்ல சைக்கிள்ல போகிற, வேலைக்கு போகிற, தொழிலுக்கு போகிற, இல்ல சமைக்க போகிற, சமைக்கிற, வீட்டு வேலை செய்கிற, ஏதோ ஒரு செய்கிறோம். ஆண்டவருடைய கிருபை இல்லாம ஒண்ணும் இல்லை. ஆண்டவருடைய கிருபை இல்லாம ஒண்ணும் இல்லை. இதை சொல்லி தருகிறது அந்த தூது கேட்டவனாய் உங்களிடம் சொல்லுகிறேன். காது உள்ளவர்கள் கேட்க கடவுது. அதுதான் சொல்லுகிறார், காது உள்ளவர்கள். சபைக்கு சொல்லுகிறதை காது உள்ளவர்கள் கேட்க கடவுது, கண் இருக்கிறவர்கள் காண கடவுது. ஏசாயா 45வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசி. 45:20 முதல் 24 வரை. 45:20 முதல். ஜாதிகளினின்று தப்பினவர்களே, எப்படிப்பட்டவங்க நீங்க? அழிந்து போகிற ஜாதிகளிலிருந்து தப்பினவர்கள்.
இந்த உலகத்தில் அணிந்து போகிற சந்ததியிலிருந்து தப்புனவர்கள். நீங்க பழைய ஏற்பாட்டு காலத்தில் நீங்க பாப்பீங்கன்னா இன்னைக்கு சொன்ன உபதேசத்தின்படி இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் கொடுத்த அதே உபதேசத்தை புதிய ஏற்பாட்டின்படி உங்களுக்கு சொல்லி தந்து கொண்டிருக்கிறேன். புதிய ஏற்பாட்டின்படி சொல்லி தந்து கொண்டிருக்கிறேன். காதுள்ளவர்கள் கேட்க கடவது. ஜாதிகளை நின்று தப்பினவர்களே, கூட்டம் கூடி வாருங்கள், ஏகமாய் சேருங்கள். தங்கள் விக்கிரகமாகிய மரத்தை சுமந்து ரட்சிக்க மாட்டாத தேவனை தொழுது கொள்ளுகிறவர்கள் அறிவில்லாதவர்கள். பொண்ணு பரலோகத்தில் கொண்டு சேர்க்காது, பொருள் பரலோகத்தில் கொண்டு சேர்க்காது, மரம் கொண்டு சேர்க்காது, கல்லு கொண்டு சேர்க்காது, இல்ல பொருள் ஆகாரம் கொண்டு சேர்க்காது. இதற்காக நீ வேலை செய்கிறது விக்கிரகாராதனைக்கு ஒத்த சாபம். ஃபர்ஸ்ட்ல மேலானவைகளை நாடு, இதெல்லாம் உனக்கு கூட்டி கொடுக்கப்படும். நித்தியத்திற்காக உழ, நித்தியத்துக்காக ஜெபி, நித்தியத்துக்காக உபவாசம் போடு, நித்தியத்திற்காக வழிநடத்துதலை செய். அப்பொழுது கர்த்தர் செய்ய வேண்டியது இன்னது என்று அறிவார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனை தொழுதுகிறவர்கள் அறிவில்லாதவர்கள். தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து, தேவனுடைய அன்பை குறித்து, தேவனுடைய மகத்துவத்தை அறிந்து கொள்ளாமல், தேவனுடைய சமூக தப்பத்தை புசித்து, தேவனுடைய சமூகத்தின் இரத்தத்தை பருகுவதற்காக ஆயத்தமா வந்திருக்கிற உன்னையும் என்னையும் குறித்து கர்த்தர் சொல்லுகிறார். இந்த நித்தியத்துக்கு போவதற்காக தன்னை சுத்திகரித்து தன் இதயத்தின் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது நிமித்தம், கர்த்தருடைய விசுவாசியா இருக்கிறது நிமித்தம், கர்த்தருக்கு சாட்சியை கொண்டு நிறுத்தாமல் இந்த அப்பத்தை புசிக்கிறது அபத்தம் அல்லவோ, அபத்தம் அல்லவோ? சிந்தித்து பாருங்கள், யோசித்து பாருங்கள். ஜாதிகள் என்று தப்பினவர்கள், மரத்தை சுமந்து ரட்சிக்க மாட்டாத தேவனை தொழுது கொள்ளுகிறவர்கள் அறிவில்லாதவர்கள். உலக பணம் ரட்சிக்கப்படுத்த முடியாது, உலகத்தினுடைய பொண்ணு ரட்சிக்கப்படுத்த முடியாது, உலகத்தினுடைய வஸ்திரம் ரட்சிக்கப்படுத்த முடியாது, ஆடம்பரங்களை வஸ்திரிக்கப்படுத்த முடியாது. உலகத்தில் இருக்கிற வெள்ளியும் பொன்னும் பொருட்களும் நிலங்களும் ஆஸ்திகளும் மரங்களும் மனுஷனை ரட்சிக்கப்படுத்த முடியாது. ஆனால் தேவாதி தேவன், அவர் கிருபை உள்ளவர், நமக்காக இரத்தம் சிந்தினவர், நமக்காக பாடுகளை சுமந்தவர், அவர் ஒருவரால் மட்டும்தான் நம்மை ரட்சிக்கப்படுத்த முடியும். அந்த தேவனை புறந்தள்ளி விட்டு இந்த பொருள், இந்த உலகத்தினுடைய எல்லா ஆடம்பரத்துக்காகவும் எல்லா ஆஸ்திக்காகவும் நீ விக்கிரக ஆராதனைக்கு ஒத்த ஜெபங்களை ஆராதனைகளை செய்கிறார் என்றால், உங்களைப் போல அறிவில்லாதவர்கள் உலகத்தை காண முடியாது என்று வேதம் நமக்கு ஆண்டவராகிய தேவன் வேதத்தில் சுட்டி காட்டுகிறார். உண்மை என்று சொல்லுகிறவர்கள் மட்டும் கரங்களை வசத்தி ஒரு அல்லேலியா சொல்லலாமே, ஜீவனோடு சொல்லலாமே. யாருக்கெல்லாம் உணர்வு வருது வந்தவங்க மட்டும் ஒரு அல்லேலியா சொல்லலாமே. திருச்செந்தூரை பாருங்க, வாரத்துக்கு ஒரு நாள் 2 பேரா போய் எந்த இடத்துல சுவிசேஷம் சொல்ல வேண்டும், எந்த இடத்துல சொல்லக்கூடாது என்பதை அறிந்து அவர்கள் ஆலோசனை கேட்டு டெய்லி போய் இன்னைக்கும் நேற்றைக்கும் 3 வீடை போய் சந்திச்சிருக்கிறார்கள். பிள்ளைக்குட்டி இல்லாதவர்கள் அல்ல, புருஷன் இல்லாதவர்கள் அல்ல, வீட்டில் வேலை இல்லாதவர்கள் அல்ல, எல்லா பாரத்தோடையும் வருகிறது. மாசந்தோறும் ஒரு 10 ஃபேமிலி போன் வந்துட்டே இருக்கிறது. அதுக்கப்புறம் என்னை நிறைய நாள் இங்க பார்க்க மாட்டீங்க, கொஞ்ச நாள் தான் பார்ப்பீர்கள். நம்ம எல்லாம் கொளுத்து இருக்கிறோம். நீங்கள் எல்லாம் புது ஆத்துமாக்களை சந்தித்து புது ஆத்துமாக்களுக்காக ஜெபம் பண்ணுவதற்காக, திறப்பிலிருந்து ஜெபம் பண்ணுவதற்காக போன் அடிப்பதற்கு யாரையும் காணவில்லை. ஏனென்றால் நாம் கொளுத்து போயிருக்கிறோம். யசூரன் கொளுத்து போயிருக்கிறான். என்னுடைய தாசர்கள் கொளுத்து போயிருக்கிறார்கள், என்னுடைய தாசிகள் கொளுத்து போயிருக்கிறார்கள். அவர்கள் நித்திர மயக்கத்தில் இருக்கிறார்கள், அவர்கள் சரீர மயக்கத்தில் இருக்கிறார்கள்.
அவர்களோ அவங்களுடைய பாடுகளில், அவங்களுடைய குடும்பத்தில், அவங்களுடைய பிள்ளைகளை நினைத்து 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 நேரத்தை செலவழித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதே போல வேதனைப்படுகிற பிள்ளைகளுக்காக தெருவிலே போய் ஆண்டவருடைய சமூகத்து அப்பத்தை புசிப்பதற்காக ஆத்துமாதாயம் செய்கிறவர்கள் யார்? அவர்கள் யாருக்கு டிராக்டர் கொடுக்கணும், யாருக்கு கொடுக்கப்படாது என்பதை அறிஞ்சு கொடுக்கிறார்கள். சிந்தித்து பாருங்கள், யோசித்து பாருங்கள். கொளுத்தவர்கள் தூக்கமக்க மயக்கம் வரதான் செய்யும், களைப்பு இருக்கும், சரீரத்தில் பலவீனம். ஐயோ இது எப்படி ஆகும்? நோ, இது ஆண்டவருக்கு பிரியமான யோசனை அல்ல. இது ஆண்டவரிடம் மறுபதில் சொல்லுகிற, அதாவது புத்திதனம் அல்ல, கள்ளத்தனம். அழகா சொல்லுகிறார், நீங்கள் தெரிவிக்கும்படி நீங்கள் தெரிவிக்கும்படி சேர்ந்து ஏகமா யோசனை பண்ணுங்கள். இதை பூர்வ காலம் முதற்கொண்டு விளங்க பண்ணி அந்நாள் துவக்கி இதை அறிவித்தவன் யார்? யார் அறிவிக்கிறார்? 4 பேர்கிட்ட சொன்னா அவர்கள் வராததும் அவர்கள் கேட்க, எங்க நான் சொல்லி கேட்க போகிறார்கள்? அந்த வயசான 64 வயசு தாண்டின பாட்டியும் அந்த 40 45 வயசுக்குள்ள இருக்கும் அந்த அக்காலுமா செய்கிற ஊழியம் சபையை நிரப்ப போகிற 2 ஆத்துமா. ஆனா நீங்க எத்தனை ஆத்துமாக்கள் இருக்கிறீர்கள்? இதுக்கு முன்னால் இந்த சபையை நிறுத்தி ஆவிக்குரிய மனவாட்டி சபையாக நிரப்பி அடுத்த சபையை கெட்டுவதற்கு வழிவகை சூடாமல் இருக்கிற கயவர்களும் கயவத்திகளும் என்று கர்த்தர் உங்களை கடிந்து கொண்டு எச்சரிக்கிறார். உங்களுக்காக எதற்கு நான் சிலுவையிலே மரித்தேன், எதற்காக பாடுபட்டேன், உங்களுக்கு இன்னும் என்ன செய்வேன், எதை செய்வேன், என்ன செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறீர்கள் என்று கர்த்தர் உங்களை பார்த்து கேட்கிறார். சிந்தித்து பாருங்கள், யோசித்து பாருங்கள். கர்த்தர் உங்களை கடிந்து கொண்டு எச்சரிக்கிற தேவனாயிருக்கிறார். நீங்கள் தெரிவிக்கும்படி சேர்ந்து ஏகமாய் யோசனை பண்ணுங்கள். இதை பூர்வ காலம் முதற்கொண்டு விளங்க பண்ணி அந்நாள் துவக்கி இதை அறிவித்தவன் யார்? கர்த்தராகிய நான் அல்லவோ? நீதிபரரும் இரட்சகருமாகிய என்னை அல்லாமல் வேற தேவன் இல்லை, என்னை தவிர வேறு ஒருவரும் இல்லை. பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களே, என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள். உண்மையான ரட்சிப்பு இருந்தா நீ இருக்க மாட்ட, இருக்க முடியாது. உண்மையான ரட்சிப்பு இருந்தா நீ இருக்க மாட்ட. என்னண்ட வந்து கேட்கிறோம், ஆஸ்பத்திரிக்கு போட்டா நான் எங்க போய் ஊழியம் செய்ய, ஒரு இடம் போண்டான், நீங்க இப்போ நான் பயங்கர பிரச்சனை, நீங்க உங்க வேலையை பாருங்கன்னு சொல்லி விட்டு இருக்கேன். ஏனென்றால் ரட்சிப்பின் அபிஷேகம் உனக்குள்ள இருந்தால் அது ஏவிக்கொண்டே இருக்கும். உனக்கு உறக்கம் வராது, தூக்கம் வராது, உனக்கு இருந்த இருப்பு வராது, இருதயத்தில் தூண்டப்பட்டுட்டே இருக்கும். இந்த தூண்டுதலையும் நீ அணைச்சி வச்சிட்டு இருக்கிறனால் அந்தோ பரிதாபம், அந்தோ பரிதாபம். ஆண்டவராகிய தேவன் உங்களை பார்த்து சொல்லுகிறார், பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களே என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள். நானே தேவன், வேறு ஒருவரும் இல்லை. அந்த தெய்வத்துக்கு நாம் கனம் கொடுக்காமல் நம்ம பிள்ளைகளுக்கு கனம் கொடுக்கிறோம், நம்ம புருஷனுக்கு கனம் கொடுக்கிறோம், நம்ம மனைவிக்கு கனம் கொடுக்கிறோம், நம்ம சகோதர சகோதரிகளுக்கு கனம் கொடுக்கிறோம், உலகத்தாருக்கு கனம் கொடுக்கிறோம், பணத்துக்கு கனம் கொடுக்கிறோம், பொண்ணுக்கு கனம் கொடுக்கிறோம், ஆடம்பரத்துக்கு கனம் கொடுக்கிறோம். சாபம். சிந்தித்து பாருங்கள், யோசித்து பாருங்கள். தேவனுடைய சமூகத்தை அப்பத்தை புசிப்பதற்கு வந்திருக்கிற நீ கயவனா கயவத்தியா, இல்ல ஆண்டவருடைய சமூகத்தில் சாட்சியா நிறுத்தினியா என்பதை நீ புரிந்து கொள். ஜெபம் பண்ணக்கே நேரம் இல்லை, அதிகாலை ஜெபம் பண்ணக்கே நேரம் இல்லை,
5 நிமிஷம் 10 நிமிஷம் தான் கிடைக்குது, 15 நிமிஷம் 20 நிமிஷம். அதான் உன்னை நீ ரட்சித்து கொண்டு நீ உன் குடும்பத்தில் ஆசீர்வாதமாய் வாழ்வதற்கான ஜெபமே உன்னை கொண்டு செய்ய முடியல. ஆண்டவருடைய சமூகத்திலே சமூகத்து அப்பத்தை புசிப்பதற்காக தேவனுடைய சமூகத்திலே சாட்சியை கொண்டு நிறுத்துவதற்கு பகிரங்கமாக வெளிப்படுத்துவதற்கு உன் கிரியை வெளிப்படுத்துவதற்கு எப்படி உன்னால் முடியும்? சிந்திச்சு பாருங்க. எப்படி முடியும்? எப்படி முடியும்? முடியாத காரியம். ஆண்டவருடைய உண்மையான ரட்சிப்பு இருந்தால் எல்லாம் லகுவாய் நடக்கும். இது உலக பாரம், உலக கவலை. ஏதாவது ஒன்று வந்துட்டா தூக்கம் இல்லை, இயேசு வேண்டாம், அது வேண்டாம், இது வேண்டாம். துக்கம் வந்தாலும் ஆசீர்வாதம் வந்தாலும் ஏதாவது ஒன்றுனா ஜெபம், உபவாசமா, அது இந்த ஜெபம் இந்த ஜெபம், எல்லாம் மண்ணாங்கட்டி ஜெபமும் பண்ணுவோம். ஆனாலோ ஆண்டவருடைய நாமத்தை மேன்மைப்படுத்துவதற்காக தேவனுடைய சமூகத்திலே நீ கிரியையை வெளிப்படுத்தும் விதமாய் சாட்சியை கொண்டு நிலைநிறுத்துவதற்காக, நாட்டுவதற்காக உங்களுடைய ஜெபம் எங்கே? எங்கே? காணோம். முழங்கள் யாவும் எனக்கு முன்பாக முடங்கும், நாவுகள் யாவும் என்னை முன்னிட்டு ஆணையிடும் என்று நான் என்னை கொண்டே ஆணையிட்டு இருக்கிறேன். இந்த நீதியான வார்த்தை என் வாயிலிருந்து புறப்பட்டது, இது மாறுவது இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். சிந்தித்து பாருங்க. அவர் சொல்லுகிறார், ஒரு நாள் முழங்கால் அத்தனையும் முடங்கும். இப்படிப்பட்ட காரியத்தை செய்கிறவர் தேவன், நான் வேறு ஒருவரும் இல்லை என்று ஆணையிட்டு சொன்ன தெய்வத்துக்காக சாட்சியை நிலைநிறுத்த முடியாத சீசர்களும் சீசிகளும் எங்கே போவார்கள்? எங்கே போவார்கள்? எங்கே போவார்கள்? கர்த்தரிடத்தில் மாத்திரம் நீதியும் வல்லமை உண்டு என்று அவன் சொல்லி அவரிடத்திலே வந்து சேர்வான். அவருக்கு விரோதமாய் எரிச்சல் கொண்டிருக்கிற யாவரும் வெட்கப்படுவார்கள். ஆண்டவர் தான் உண்டு, நம்ம வேலை செய்யணுங்கிலும் ஆண்டவர் தான் உண்டு, நம்ம பணம் சம்பாதிக்கிறவங்களும் ஆண்டவர் தான் உண்டு, நம்மளை பிள்ளைகளை பாதுகாக்கணுங்கிலும் ஆண்டவர் தான் உண்டு, ஆண்டவர் தான் நமக்கு சோறு தரணும், நமக்கு நித்தியமும் நம்ம நடத்தணும்னா ஆண்டவர் தான் உண்டு என்று விசுவாசிக்கிறவர்கள் அவரிடத்தில் வந்து சேர்வான். அவருக்கு விரோதமாக எரிச்சல் கொண்டு என்ன ஜெபம்? களத்து என்ன ஜெபம்? என்ன செய்ய? யாது செய்ய? எரிச்சல் அடைகிறவர்கள் வெட்கப்பட்டு போவார்கள். ஆமென். ஹalleluya, 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 ஹalleluya. 22வது வசனத்தை ஒரு விசை கூட வாசிங்க பாப்போம். 22. பூமியின் மத்தேயு எழுதின சுவிசேஷம் இதை மட்டும் முடிச்சுட்டு அடுத்த 2 பாயிண்ட் நாளைக்கு சீக்கிரமா முடிச்சு தேவனுடைய பாவம் மன்னிப்பை கேட்டு சுத்திகரிச்சுட்டு நாளைக்கு போகலாம். வாசிங்க வேகமா. மத்தேயு 28:19 முதல் 20 வரை. மத்தேயு 28:19-20 வரை. ஆகையால் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் திருநாமத்தினாலே ஞானஸ்தானம் கொடுத்து உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும், ஆமென், உபதேசம் பண்ணுங்கள். ஹalleluya, ஹalleluya. இந்த 22வது வசனத்தை வாசிக்கிறேன். பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களே என்னை நோக்கி பார்ப்பார்கள். அதற்கு ரட்சிக்கப்பட்ட நீ, கர்த்தரை நோக்கி பார்க்கிற நீ, சாட்சியாக தேவனுடைய சமூகத்திலே நீ கிரியையை வெளிப்படுத்தாவிட்டால் எப்படி தேவனுடைய வாக்கு தத்தம் நிறைவேற்றும்? அப்ப ஆண்டவர் உன்னை அழைத்தது நோக்கம் என்ன? தெரிந்து கொண்டது நோக்கம் என்ன? மணவாட்டி சபையில நீ உன்னை வைத்தது நோக்கம் என்ன? உன்னை ஆசீர்வதிக்கிறது, ஆசீர்வாதத்தில் தந்தது நோக்கம் என்ன? இதை நீ செய்யாவிட்டால் கர்த்தருடைய எரிச்சல் உனக்கு வராதோ? கர்த்தருடைய கோபம் உனக்கு கிடைக்காதோ? சிந்தித்து பாருங்கள், யோசித்து பாருங்கள், வாசியுங்கள். அப்படியே 19-20 வாசித்தீங்களா? அப்படி அப்போஸ்தலர் 1:8 வாசிங்க.
அப்போஸ்தலர் 1:8. உங்களிடத்தில் வரும்போது பலனடைந்து எருசலேமிலும் முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளாத ஒருவர் உண்டோ? தேவனுடைய பந்தியில் கை போடுகிற பிள்ளைகளுக்காக கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிற வார்த்தையை செவி கொடுக்கிறவன் உண்டோ? கர்த்தர் சொல்லுகிற உபதேசத்தை கண்களினால், வசனத்தை கண்களினால் காண்கிறவன் உண்டோ? கடைசி பரியந்தமும் ஆண்டோடைய அன்பை அறிவித்து சாட்சியாய் நீ நிற்கும்படிக்கு, கிரியையுள்ள சாட்சியை கொண்டு நிறுத்தும்படிக்கு நீ ஆயத்தமாய் இருக்கிறாயா என்று கர்த்தர் உன்னிடம் கேட்கிறார். ஏசாயா 42வது அதிகாரம் 1வது வசனம். இதோ நான் ஆதரிக்கிற என் தாசன், நான் தெரிந்து கொண்டவரும் என் ஆத்மாவுக்கு பிரியமானவரும் இவரே. என் ஆவியை அவர் மேல் அமர பண்ணினேன், அவர் புறஜாதிகளுக்கு நியாயத்தை வெளிப்படுத்துவார். இது ஏசாயா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்தின ஒரு காரியம். இன்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவருக்காக உழைக்கிற, அவருக்காக ஆத்கிரியை வெளிப்படுத்துகிற அவருடைய பிள்ளைகளுக்காக சொல்லப்படுகிற வார்த்தை.